கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. ஏஹே ஆஹா லாலா. கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி. இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அது வைக்கின்றது ஒரு ஆலமரம். ஆலமரத்திலே அந்த அற்புத வனத்திலே ஆண்கிளி இரண்டொன்று பெண்கிளி இரண்டொன்று அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண்கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தின் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா. அற்றிக்கோன் 7 சிங்கப்பூர் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஓட்டோக்கும் தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்கோளம் போனதம்மா. சிங்கார காலோடு சங்கீத தண்டைகள் சந்தோஷம் பாடிதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. பம் 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 பம். கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான் வீட்டு பிள்ளைகள் போல் வந்து முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓதிதம்மா. ஆங்கல்யம் தந்தனானே பவஜீவன கேதுனா சன்றே வர்த்தகே மகதேங்க மாங்க மசாலா சுண்டல். பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடிதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. ஒரு கிளி கை சேர்ந்து ஒரு கிளி கை கோர்த்து உறவுக்குள் நுழைந்ததம்மா. உல்லாச வாழ்க்கை உறவுக்கு கொடுத்திட்ட ஒரு கிளி ஒதுங்குதம்மா. அப்பாவி ஆண்கிளி தப்பாக நினைத்தது எப்போதும் புரிந்ததம்மா. அது எப்போது கிளி எல்ல கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா.
கடவுள் அமைத்து விட்டு மேடை எனக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னாரென்று எழுதி வைத்தானே தேவன் நன்று கடவுள் அமைத்து விட்டு மேடை எனக்கும் கல்யாண மாலை கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அந்த நீதி தேவனில் நரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அந்த நீதி தேவனில் நரசாட்சி அத்தனை உள்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உள்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது இவன் காட்சி அரங்கத்தில் வராது இவன் காட்சி கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி இதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி சதி செயல் செய்தவன் புத்திசாலி இதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் உண்மையை சொல்பவன் சதிகாரன் இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி 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 ஹலோ 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 ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி காஞ்சியில் காமாட்சி காஞ்சியில் காமாட்சி காஞ்சியில் காமாட்சி கனிமொழி மணமகிழ்ந்து திருடம்
அருள் ஞான கலையணித்தா என் அகமாடும் தமிழே என் உயிரான செல்வமே அருள் ஞான கலையணித்தா அருள் ஞான கலையணித்தா அருள் ஞான கலையணித்தா அருள் ஞான கலையணித்தா 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 எலிசை நாடகம் தனை கொடுத்தாய் பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் எலிசை நாடகம் தன்னை கொடுத்தாய் அதில் இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் எலிசை நாடகம் தனை கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் அனுதின முனை பாட அருள் கொடுத்தாய் அம்மா அம்மா அனுதின முனை பாட அருள் கொடுத்தாய் அம்மா அன்பு மகள் என்னை அன்பு மகள் என்னை ஆட்சி செய்வாய் அருள் ஞான கலையணித்தா என் அகமாழும் தமிழே என் உயிரான செல்வமே அருள் ஞான கலையணி அருள் ஞான கலையணித்தா அருள் ஞான கலையளித்தாம் கலைவளர் அருள் ஞான கலையணித்தா கலைவளர் அருள் ஞான கலையளித்தாம் உனது மனது மகிழே கலைவளர் அருள் ஞான கலையணித்தா உனது மனமும் களிரே பரமருள் அருள் ஞான கலையளித்தாம் ஓவிய கடித காவையே கிழக்கு இன்பம் இங்கே உறவாடும் ஓவிய கடித காவையே கிழக்கு இன்பம் இங்கே உறவாடும் பாவலர் போற்ற பாமகள் உன்னை இசைந்து கணித மகிழ்ந்து விழுங்க இசைந்து கணித மகிழ்ந்து விழுங்க அருள்ஞான கலையணித்தா அருள்ஞான கலையளித்தாம் அருள்ஞான கலையணித்தா அருள்ஞான கலையணி அன்னொரு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சத்தில் வருகா நினைக்கின் இருகாரம் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சலி என வேல் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதிர்மனே மாயூன் மருகனே ஈஸ்வர் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கல் நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்துக்குமரா உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும் வேலை வணங்குவதுதான் எமக்கு வேலை செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும் எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும் ஏன் கந்த வேலை நினைக்கணும் வந்த வேலை சரியாக நடக்கும் சில கிராமங்களுக்கெல்லாம் போகும்பொழுதே ஒரு பயத்தோடவே போவோம் காரைக்குடியில் மழை பெஞ்சா மதுரையில் மழை பெஞ்சா இன்றைக்கி என்னன்னு தெரியலையே இப்படி மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு மனதுக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம காஞ்சனகுளம் கிராமத்துக்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதுமே மழை பெஞ்சாலும் தைரியமாக வரலாம் இந்த மேடைக்கு மழை பெஞ்சாலும் நாடகம் நடக்கும் தெய்வத்திற்காக ஆமாம் ஆமாம் நாங்கள்லாம் கலைஞர்களெல்லாம் மழையில் நனையக்கூடாது என்பதற்காக கலை அரங்கத்தை அமைத்து கொடுத்து இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் மழையில் நனைந்து கொண்டாது இந்த நாடகத்தை பார்ப்போம் என்று அற்புதமான முக மலர்ச்சியோடு ரசித்து கொண்டுடைய அன்பான ரசிகர்களுக்கு பணிவான வணக்கங்கள். எனக்கு மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய காஞ்சனகுளம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டுடைய விழா குழுவினர்களுக்கும்
இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருடைய அன்பு குடும்பத்தினருக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். வைகாசி விசாக திருநாள், அந்த வண்ண கதிர்வேல பெருநாள். வைகாசி விசாக திருநாள், அந்த வண்ண கதிர்வேலன் மனநாள். வடிவேல் குமரனின் திருநாள், எங்கள் வடிவேல் குமரனின் திருநாள். சோமவாரத்தின் திங்கள் பெருநாள், கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள். கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள். கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள், கந்தன் கருணை பொழிகின்ற ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். சரவணன் பிறந்த திருநாள், அருள் சந்தன வழங்கிடு பெருநாள். சரவணன் பிறந்த திருநாள், அருள் சந்தன வணங்கும் திருநாள். செந்தூர் வாசலில் ஒரு நாள், திருச்செந்தூர் வாசலின் ஒரு நாள். அந்த காவடி ஆடிடு பெருநாள், வள்ளி குமரனின் மணநாள். இந்த வள்ளி குறவனின் மனநாள். வள்ளி குமரனின் மணநாள், நம் வாழ்வில் சுடரொளி பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள். கார்த்திகை பெருநாள் ஒரு நாள், கார்த்திகை பெருநாள் ஒரு நாள், கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். நம்பிராஜனுடைய வளர்ப்பு மகள் நான். காவலுக்கு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்பதை என் தந்தை என்னிடம் சிறு வயதிலிருந்து, இப்போ என்ன 60 வயசு கிழவி ஆகிட்டேன் அப்படி இல்லை, அதாவது விவரம் தெரிந்த நாட்களிலிருந்தே இந்த விஷயத்தை கூறிக்கொண்டே இருப்பார். ஆனால் இப்பொழுது 12 வயது நிறைவடைந்து 6 மாதங்கள் ஆகிறது எனக்கு. ஆமாம், அதுக்கு அந்த வயதுக்கு பேர் தான் மங்கை பருவம்னு பேர். சரியான பருவம். அதனால் என்னை சந்திக்க தந்தை வருவார் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பதாக யாரை வணங்கினா, இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய தாய் அவளே அன்னை ஆதிபராசக்தி. அவள் தான் அந்த கருமாரி மகமாயி. 2500 யூடியூப் சேனல் அன்புடன் சேர்க்கறதுக்கு நன்றி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயே. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தில் தலைமகளே. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தில் தலைமகளே. கடைக்கல் நாளே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். கடைக்கல் நாளே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயே.
அன்னை உந்தல் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அன்னை உந்தன் சந்நிதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அம்மா உந்தல் புல்லடியில் அனுதினமும் சரணடைவோம். அம்மா உந்தல் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி துணையே மகமாயி. சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாய் வருவாள். சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாய் வருவாள். வந்து வரம் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வம் அம்மா. வந்து வரம் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வம் அம்மா. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி துணையே மகமாயி. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி. சரி, கந்தன் கடம்பன் இது என்ன ஸ்ருதியில் நான் பாடியிருக்கேனா? ஸ்ருதி. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? 2500 சொன்னேன். இங்க இருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஆடிய கூத்தாடலும் காரியத்தில் கவனமாக இருக்கணும். 2500 2500. சரி, அப்படியே கொடுக்க சொல்லிடுவோம். 5500 5500. 5800 அங்கே 5500. 2500 2500 காலையில். இதுக்கெல்லாம் ஒரு தனி வாத்தியார். ஏன்னா அவ்வளோ சிரிப்பாக நகைச்சுவை எடுத்துக்கிறீங்க. இதுக்கு தனி வாத்தியாரே வச்சு நான் படிச்சிருக்கேன். தெரியும், எனக்கு தெரியுமில்ல? வாத்தியார் தெரியும் எனக்கு. ஊர் பேர் என்ன தெரியுமா? குருந்தூர். அவர்கிட்ட தான் 2500 4500 இந்த 1500 அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டதான். சரி இருக்கட்டும். சரி இருந்தாலும் கூட கந்தன் கடம்பன் அதுதாங்க வாத்தியார். கார்த்திகேயன். இந்த உலகத்தில் எல்லாருமே நமக்கு ஆசிரியர்கள் தான். சொல்லுவாங்கல்ல, மாணவர்களுக்கு தனியாக ஆசிரியர் இருப்பார். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பார். குருநாதர் தானே சொல்கிறோம், அப்படி சொல்கிறோம். அப்படி இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே நமக்கு ஆசிரியர்கள் தான். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்த ஒவ்வொரு அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்திலேயே சிறந்த ஆசிரியர் யார் என்றால் நாம் பட்ட அனுபவங்களே சிறந்த ஆசிரியர். அப்போ ஓலுக்குரு தோல காத்துல ஆடுது, கந்தன தேடுது, வாழையில வாழ வாசலில் ஆடுது, வேளைய கோருது. ஓலக்குரு தோல காத்துல ஆடுது, கண்ணன தேடுது, வாழையில வாழ வாசலில் ஆடு, வேளைய கோருது. கதகதையா காரணமா, கல்யாண தோரணமா காத்தாடுது. ஆஹா நல்ல 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 ஓலக்குரு தோல காத்துல ஆடுது, கண்ணன தேடுது, வாழையில வாழ வாசலில் ஆடு, வேளைய கோருது. சந்தனத்தை பூசாம சம்மந்தத்தை பேசாம செய்தது என்ன, காத்தும் பூவும் பூசாம சம்மதத்தை கேட்காம என் கதையில் தானுத்தாச்சு. இதுவோ பொதுவா இலக்கியம் நானே, இயற்கை எழுதும் இலக்கணமோ, மேகமொரு ஈரச்சேல வானத்தில் காய போட, தூவமழை சாரல் போல தினமும் ஓலக்குரு தோல
ஆடுது கந்தனை தேடுது. வாழையிட வாழ வாசலில் ஆடு விளைய கூறுது. மல்லிகையும் புத்தாச்சு மல்லிகையும் தான் புத்தாச்சு. கன்னி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு. மல்லியும் தான் பூத்தாச்சு அள்ளியும் தான் வேட்டாச்சு. வள்ளி பொண்ணுதான் காவலுக்கு வந்தாச்சு. உலகம் முழுதும் பருவத்து கோலம் மனது முழுதும் கனவுமயோ. உன்னை விட சின்ன பொண்ணு பேரு மட்டும் கண்ணே பொண்ணு. பூவரசம் பூவை போல சிரிச்சா ஓலக்குரு தோல காத்துல ஆடுது கந்தனை தேடுது. வாழையிட வாழ வாசலில் ஆடு விளைய கூறுது. கத கதையான் காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது. ஓலக்குரு தோல காத்துல ஆடு கந்தன தேடுது. வாழையிட வாழ வாசலில் ஆடு விளைய கூறுது. சரி, முருகப்பெருமானை நான் மட்டுமா அங்கே விரும்புகிறேன். இந்த உலகமே அவரை தான் விரும்புது. அம்மா தை மாதம் ஆரம்பிச்சா சரி அரோகரா அரோகரா அரோகரான்னு மாலையை போட்டுக்கிட்டு பழனிக்கு பாத யாத்திரையாக போகிறாங்க. பாத யாத்திரை எங்கே போகிறாங்க? பாதி யாத்திரை தானே. திரும்பி வரும்பொழுது நம்ம பேருந்தில் வந்துடுறோம்ல, அது எப்படி பாத யாத்திரை ஆக முடியும்? பாதி யாத்திரை தான். சரி, அது ஒருவர் இருந்தாலும் கூட இந்த மாதங்களில் கூட அதிகமான மாதங்களை எடுத்துக்கிற சொந்தக்காரர் யாருன்னா முருகப்பெருமான் தான். தை மாதத்தில் தைப்பூச திருநாள், வைகாசி மாதத்தில் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் தோன்றினார். ரெண்டாச்சா? ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை. கார்த்திகையில் யார்? ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்க. சரி, கார்த்திகை தீபம். கார்த்திகைன்னு ஏன் பேர் வந்துச்சு? கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அதுக்கு அவருக்கு அந்த பேர். பங்குனி மாதம் உத்திரம். அதிக மாதங்கள் முருகப்பெருமானுக்கு சொந்தமானது. மாதங்கள் மட்டுமா சொந்தம்? அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவருக்கு சொந்தம். ஆனால் அவர் மட்டும் எனக்கு தான் சொந்தம். ஆமாம், இந்த உலகத்தில் அதிக ஆம்பளைய விவரம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுக்கிட்டு அதே மூக்கு அதே வாய் அதே பல்லு. என்ன உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி சொல்கிறியா? ஐயே இல்லைங்க, ரெண்டாவது தாரம் வந்து கல்யாணம் பண்ணணும். ஆமாம் சொல்லுங்க. அப்பச்சியெல்லாம் நினைக்கிறாரு. எப்போ அந்த அம்மா நம்ம ஊருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வராமல் போயிடுச்சு, வருஷம் போயிடுச்சு அப்படி நினைக்கிறாரு. ஆனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யார் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் 2 பொண்டாட்டி கட்டணும். இருக்குல்ல எம்ம தர்ம ஏன்னா எல்லோரும் சாகாத ஊருக்க ஓலை வாங்கி வந்திருக்கோம். எல்லோரும் ஒரு நாளைக்கு போய் சேர்றவங்க தான் இறைவனுடைய திருவடிக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளோதான். ஏன்னா ஏன் மறைச்சி வச்சுருக்கேன் ஆண்டவன்னா, அந்த விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கும் பொழுதே மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியல. அந்த விஷயத்தை வெளியில் மட்டும் தெரிய வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, 10 மாதத்தில் குழந்தை பிறக்கும்பியா அப்படின்றது என்ற விஷயம் ஒரு கணக்காக இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட கணக்கு. அதுபோல் ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு உனக்கு ஆயுள் உண்டியா அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சால், மனுஷன் 40 நாளில் 40 வருடங்களில் 40 நாளாவது இல்லை 4 மணி நேரமாவது நிம்மதியாக இருப்பானா? ஐயோ, இன்னும் நான் 36 நாள் தானே இருக்குது, இதிலே ஒரு வேலையும் ஓடாது அப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல. அதனால் எதுக்கு 2ஆம் தரம் கட்ட சொல்கிறேன்னா, அதாவது சொர்க்கம் அப்போ தான் கிடைக்கிது. யமதர்மராஜா அழைச்சிக்கிட்டு போகும்போது கேட்பார், ஏப்பா சத்தியவானே உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா? ஒரு பொண்டாட்டி. உங்களெல்லாம் தூக்கி நரகத்தில் தான் போடணும். என் அன்பு குழந்தைனார் எஸ்பி செந்தில் முருகன் இருக்காரு, அவருக்கு 2 பொண்டாட்டி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேங்க.
முருகனுக்கு கூட 2 கொண்டாடி சொல்லாம சொல்றாங்க. ஒரு சுட்டிக்காட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவரை சுட்டி காட்டி சொன்னா ஆமா, அவர் பேர் சத்தியவான், மக்களுக்கு போய் சேரும். அதுக்காக அவர் என்ன 2 கொண்டாடி 3 கொண்டாட்டியா கட்டிக்கிட்டு திரியாரு? அப்படி இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னால் சுலபமாக மக்களுக்கு போய் சேரும் விஷயம். அதுக்காக சொல்கிறேன். அப்போ 2 பொண்டாட்டி சொன்ன உடனே யமதர்மராஜா சொல்லுவாரா, இந்த பக்கம் இருக்கியா வழி சொர்க்கத்துக்கு அப்படின்னு செந்தில் முருகனை அந்த பக்கம் வச்சுருவார். ஏன்? ஆமா, சொர்க்கத்துக்கு அப்படி கேள்வி கேட்கணும். நியாயமான கேள்வி. உண்மையிலே உங்கள் கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி? ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தமிழ் பண்பாடு. அது ஆனால் அதை விட்டுட்டு சொர்க்கம்ங்கிறாங்க 2 கொண்டாட்டிக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ தான் யமதர்மராஜா முடிவுக்கு வர்றாரு. என்ன முடிவுக்கு வர்றாரு? பாவையா செந்தில் முருகன் ஏற்கனவே பூலோகத்தில் 2 கொண்டாட்டியை கட்டி நரக வேதனையை அங்கேயே அனுபவிச்சுட்டாப்புல. மறுபடியும் திருப்பி நரகத்தில் கொண்டே போடுறது? இங்கே நரகம்ல முடிஞ்சு வச்சு போ, இனிமேலாவது சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி, இந்த ஒரு கொண்டாடி கட்ட சத்தியவானுக்கு அவருக்கு என்ன எங்கே போக சொல்லியிருக்கேன்? அவருக்கு நரகத்துக்கு போக சொல்லியிருக்கேன். ஏன்? அந்த சொர்க்கத்தை இங்கேயே அவர் அனுபவிச்சுட்டாரு. ஓஹோ, புரியுதா? என்ன? ஒரு கொண்டாடி கட்டினவே இம்சியை தாங்க முடியாது. ஆனா 2 வாட்டி கட்டினாலே சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா ஒரு கொண்டாடி கட்டினா பொண்டாட்டி நம்மள நோய் நோய்னு பேசிட்டே இருப்பா. இந்த மாதிரி 2 கொண்டாடி கட்டுறவங்க 2 தலைமையில பிடிச்சி தெரியும், நம்ம ஜாலியா தெரியலாம். இது நல்ல யோசனை இருக்கு. 2 கொண்டாட்டியும் சேர்ந்து உங்க குடும்பம் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, அது ஒரு பக்கம் இருக்கண்டா. சரி, இருந்தாலும் கூட அந்த முருகப்பெருமானை நான் எப்படி விரும்புகிறேன். செவந்திப்பூ மாலகட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. செவந்திப்பூ மாலகட்டி தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. யாரமா மேடையிட்டு சிறப்பொரே விளங்கொட்டு சித்தாட பூவில் மாமழை பார்த்து செய்திய சொல்லித்தான் மாலைய மாத்து. செவந்திப்பூ மாலகட்டி தேடி வந்தா துடிச்சிட்டு. மாமந்தொன்னு தாண்டே இந்நேரம் பூவு மலர்ந்தேனே. மஞ்சள் பூமேனே உன்னால அந்தி நிறமானே. ஏழை பூங்குயிலே மாம எதுக்கு துணிஞ்ச வண்டி இன்னைக்கு முதலா பெண்ணேவோ கண்ணுக்கு பணிஞ்சிருந்தே. காலடி மண்ணுக்கு கண்ணீரா பூஜை செய்வேன். வந்திப்போ மாலகட்டு தேடி வந்தா துடிச்சிட்டு. யாரோ சொன்னாங்க என்னன்னு மண்ணுக்கீழே இங்கு வந்து சுத்துதுன்னு. நிஜமா அது நிஜமா? மாமா உனக்கு ஒரு தூது விட்டு அந்த மாலை காத்து வழியா வந்துச்சா சொல்லு சொல்லு. மானே உனக்கு ஒரு தூது விட்டு அந்த மேலே கூத்து வழியா வந்துச்சா 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 சொல்லு சொல்லு. பாட்டு புது பாட்டு பெண்பானே பாடி தாலாட்டு. 100 பொறுப்பெடுப்பே உன்னோட காதல் சீராட்டு. 100 பிறவி என்ன
தந்தானே வந்திப்பூ மாலை கட்டி இடியெல்லாம் ஜோடிச்சிட்டே ராசாத்தி மனசில ஏ ராசா உனப்புத்தா இந்த ராசாத்தி மனசில ஏ ராசா உனப்புத்தா ராசா ராசா ஒண்ணு வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல அடி கண்ணே கண்ணே ஒண்ணு வச்சிருக்க நெஞ்சில என் கண்ணே மணிய போல ராசாவே என்ன தெரியலையா இந்த ரோசா பூ என்ன புரியலையா இந்த உச்சி மலை தேனருவி தெரியலையா என்ன ஒரு கண்ணில் ரசிச்சதும் நினைவில்லையா தெரிஞ்சிருந்தும் அதை மறுக்கிறியா தெரியாமனில் தவிக்கிறியா போட்டியா போட்டியா வேறதான் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சா ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவா உன்னை படைச்சா ஒரு தாயாட்ட உன்னடா தாலாட்டுவே இத மாறாரோ ஆறிரோ இப்பவோ சீராட்டுவே உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சா ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவா உன்னை படைச்சா வச்ச நேரத்திலே மாமை வந்தான் மறைஞ்சு நின்று பார்க்கையிலே காமன் வந்தான் நீ கொடுக்க நான் குடிக்க கண்ணே கரிசல் மண்ண பூவே தினம் தண்ணீரில் ஏந்துகின்ற மீனே சுடும் பாலை வனத்திலே பாறை நிலத்திலே தண்ணீர் தேடுகின்ற மானே மானே கண்ணே கரிசல் மண்ண பூவே. சரி, நன்றி நன்றி. கை தட்டிய 2 3 அன்பு உள்ளங்களுக்கு 5 6 அன்பு உள்ளங்களுக்கு 7 8 9 5 உள்ள இருக்கா மனமார்ந்த நன்றி. இந்த மழையிலையும் நீங்கள் உட்கார்ந்து பார்க்குறீங்க பாருங்க, அதற்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், மீண்டும் உங்களை அடுத்த கட்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவேன் கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் காலு வட்டா பாரு கூட பால் வாக்கும். பொன்மலரும் பூமலரும் வீதியிலே தங்க தேரு வரும் ஊர்வலமாம் வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. தெற்கிறத வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே தென்றல் வருது சொல்லுது தேவன் இவன் காதுக்குள்ளே. ராஜகாளி அம்மனுள்ளே சோலையிரு கோவிலிலே சூட கொளுத்து சோதி தெரியும் மன்னன் இவன் கண்ணுக்குள்ளே. கட்டிலங்காலையனே கட்டு காவல்கள் மீறிக்கிட்டு, 8 அடி வேங்கையனே கிட்டிய திண்டான் சீறிக்கிட்டு. வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி, வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி. ஒரு சனங்க வாழ்த்த வேணுங்க பொங்கும் இந்த ஜீவநதி. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட.
கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா குற்றம் புரிஞ்சா உள்ளை அடிச்சா ஒத்தையில மோதிடுவான் சூற காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலமரம் சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்து நிற்பான் பாண்டியர் பூமியிலே வைகை பாய்கிற நாள் வரைக்கும் தென்னவன் சீமையிலே இந்த மன்னவன் பேர் இருக்கும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலமும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலமும் போற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கும் மாந்தோப்பு காரணமா சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட மரவேன் கைப்பற்றி புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் காழுபட்ட கார கூட பால் பார்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க தேறு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போ. நன்றி நன்றி நன்றி. வாங்கம்மா வாங்கம்மா நான் வந்துட்டேன். நாங்களாம் எங்க போறோம் தெரியுமாங்க? எங்க போறீங்க? நாங்களாம் காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறோம். காவல் கண்ணுங்கருத்தமா இருக்கணும்னு வள்ளியம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னபடி காவலுக்கு போனோம். இன்னைக்கு இடத்துக்கு அப்பா வர்றாரா? அப்பா இன்னைக்கு வராருப்பா. இன்னைக்கு தான் அப்பாவை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. இத்தனை நாள் அனாதையாக தெரிஞ்ச இன்னைக்கு தான் அப்பா வர்றாரு. அப்பா வர்றதுக்கு முன்னாடி மனசில் இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். அப்பா சித்தப்பா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். உனக்கு தெரியும் எவ்வளவு கொழுப்பு அப்பங்கிட்டே சொல்றிய. சொல்லாமல் காதலிச்சோம்னா என்ன உள்ள வளர்த்திருக்கிய காதலிக்கிறத சொல்லலேன்னு கேட்பீங்க. அப்புறம் சொல்லிட்டு காதலிச்சாலும் திட்டுறீங்க, சொல்லாமல் காதலிச்சாலும் திட்டுறீங்க. என்ன வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையே வெறிப்பாகுது. அதனால் என் மனசில் இருக்க ஆசையை சொல்கிறேன். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. நான் பூத்தத யாரத பார்த்தது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. நான் பூத்தத யாரத பார்த்தது. மேல போட்டதாவணி சேலையாகி போனது. சேலை இழுத்து விடு பொம்பள வேலையாகி போனது. கொக்கு ஒண்ணு டொக்கு கொக்கி போடுது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. நீ பூத்தத யாரத பார்த்தது. பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சான், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பார்த்து புட்ட வேறென்ன மிச்சம். கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம். அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்குறே. கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேக்குறே. என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏண்டி மாத்துற. கால நேரம் கூடி போச்சு மாலை ஒண்ணு மாத்துறேன். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. நீ பூத்ததே யாரத ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறுவாயாமில்ல. தோதாக யாரும் இல்ல தூது சொல்ல. வாய் வார்த்த பொம்மலைக்கு போதாது புள்ள. கஞ்சாட போல ஒரு
சோப்பு போடுறே கொத்தி போகும் குருவிக்கு சீப்பு கேக்குறே துள்ளி போகும் புள்ளி மானு மல்லு வேட்டி இழுக்குது மாமே பேச்ச கேட்க கேட்க வேப்பங்குச்சி இனிக்குது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது நீ பூத்தது யாரதே பார்த்தது மேல போட்ட தாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது கொக்கு ஒண்ணு டொக்கு போடுது லா 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 லாலா லா 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 லா. எனக்கு எது என் வயசா ஐயோ இழுக்குது எனக்கு அடுத்து ஒருத்தி அன்பானவ அழகானவ ஆத்தாடி இன்னைக்கு தப்பா ஆளு பூரா குமிஞ்சிருக்கிறோம் 2 நாடத்து ஆளு ஒத்த நாடத்தில் குமிஞ்சிருக்குது அதனால வரட்டும் எல்லாரும் ஒன்றா காவலுக்கு போவோம்